ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போச்சு. அதாவது நேற்று வந்து ராணுவம் மேலே வந்துட்டு கடுமையாக வந்துட்டு ஒரு விமர்சனத்தை வச்ச சௌந்தர்யா வந்துட்டு இப்போ வந்து அவரை கூப்பிட்டு வச்சு பேசக்கூடிய விஷயங்கள் போகுது. அதில் வந்துட்டு மறுபடியும் சொல்கிறாங்க, எனக்கு நீ வந்துட்டு வேணும்னே பண்ண மாதிரி தோணுச்சு அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த வழியை விட நீ பக்கத்துலேருந்து சொல்லிகிட்டே இருந்த பார்த்தியா, அந்த வழி தான் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி என்னை வந்து கொண்டுற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது. என்னென்னா ராணுவம் நம்ம சௌந்தர்யா வந்து அந்த ரவுண்டாக ஒரு லாபி மாதிரி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ராணுவம் என்ன சொல்கிறேன்னா, நீ சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னும்போது சௌந்தர்யா வந்து எனக்கு தோணுறது தானே நான் சொல்ல முடியும், அது தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. தப்பு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தோன்ற விஷயங்களை சொல்லிடலாம். எங்களுக்கு கூட தான் வந்து உங்களோட ஓட்டு ஃபுல்லாக வந்து பிஆர்னு தோணுது. இதை வந்து அங்கே வந்து ஆடியன்ஸ் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் அங்கே சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே யாராலையும் வந்து நிலைச்சி இருக்க முடியாது, யாராலையும் வந்து உறவுகள் வந்து ஒன்றா ஒட்டவும் ஒட்டாது. ஏன்னா உறவுகள் ஒன்றா இருக்கிற உறவுகள், கூட பிறந்த உறவுகள், அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்கும். அதுக்குன்னு மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை டப்பு நான் போட்டு உடைக்கிறேன், நான் சொல்கிறது என்ன தப்பு இருக்குன்னு நினச்சா எதுவுமே நிலைக்காது. ஆனால் சௌந்தர்யா ஃபஸ்ட்லேருந்து இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் அவங்க வந்து தான் இருக்குது. பட் அந்த கேரக்டர் அவங்க மாற்றிட்டு அவங்களுக்கு நல்லது. திரும்ப ராணுவம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கீழே விழுந்தப்போ எனக்கு ஒரு பக்கம் வலி இருந்துச்சு, மற்றவங்க வந்துட்டு நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் எனக்கு காதில் விழல. ஆனால் நீ மட்டும் சொன்னது அப்படி காதை விழுந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவன் நடிக்கிறான்னு என் பக்கத்துலேருந்து நீ சொல்லிகிட்டே இருந்தேன், ரொம்ப வலிச்சது எனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ சௌந்தர்யா வந்துட்டு நான் சொன்னது உனக்கு ஹர்ட் ஆகுதுன்னா சாரிடான்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பட் நீ கொடுத்த இம்ப்ரெஷன் தான்டா அந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. சரி இவன் கண்டென்ட்டுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறான், இம்ப்ரெஷனுக்காக ஏதோ பண்ணுறான் அப்படி மாதிரி போது அவர் ஏங்க நான் மட்டுமா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறேன், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று வெளியே தெரியணும்னு சொல்லிட்டு தானே பண்ணுறீங்க, அப்புறம் என்ன மட்டும் எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறீங்கன்ற மாதிரி நியாயமான ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க எல்லாருமே வந்தது தான் யாருன்னு காட்டிக்க தான். அப்போ அது இம்ப்ரெஷன் தானே. அதை வந்து ஏன் இவர் மட்டும் இப்படி சொல்கிறாங்கன்னு சத்தியமாக புரியல. இவர் வந்து ப்ராங்க் பண்ணதை வந்துட்டு பெருசாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, அன்றைக்கி வந்துட்டு சௌந்தர்யாவும் ப்ராங்க் பண்ணாங்க, ஜாக்கில் அவதால் அழுதாங்க, நிறைய பேர் பண்ணாங்க. ஆனால் இவரை மட்டும் ஏன்னா இவர் ரொம்ப வீக்காக இருக்கான்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சி டார்கெட் அடிக்கிறாங்க. இப்போ சௌந்தர்யா வந்துட்டு எனக்கு சாச்சனாக்கு கால் பிரச்சனை வரும்போதே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி தோணுச்சுடா, அது வந்து நடிக்குது அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆல்ரெடி ரஞ்சித் அண்டு சத்யா சொன்னது தான் வந்துட்டு அன்றைக்கி விஜய் சேதுபதி வந்துட்டு அந்த சண்டே எபிசோட் நினைக்கிறேன் அதில் வந்து வச்சு செஞ்சுருப்பார். இப்போ தேவையில்லாமல் இதை வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறேன்னா, அவன் அன்றைக்கி லேசியாகவே இருந்தா, அந்த கயிறு டாஸ்கில் அப்படி தான் இருந்தால் அதெல்லாம் எனக்கு டவுட் வந்துருச்சு, இவன் வந்துட்டு நடிக்கிறா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி சொல்லி அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். எது எப்படியோ சௌந்தர்யா வந்துட்டு அங்கே சாரி கேட்ட விஷயங்கள் ஓகே, பட் இருந்தாலும் நீ பண்ணதுனால தான் எனக்கு இப்படி தோணுச்சு, நீ பண்ணதுனால தான் தோணுச்சுன்றாங்களே, அது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாருமே இங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரியப்படுத்திட்டு தான் இருக்காங்க. நம்ம சௌந்தர்யாவோடவா இவர் தெரியப்படுத்திட்டாரு அப்படி தான் என்னோட கேள்வி. ஏன்னா சொல்கிற அவங்களே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வாலண்டராக நிறைய எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமாக ப்ரொவோக்கிங் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சண்டையை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவரை மட்டும் ஏன் இவங்க சொல்கிறாங்கன்றது தெரியல. சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களா.